முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டிற்கான முழு பலன்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குரு பகவான் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு, அதாவது இப்ப மிதுன ராசியில இருக்கிறாரு. ஜூன் மாதம் கடக ராசிக்கு வந்துருவாரு. கடக ராசியில ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி சிம்ம ராசியில கேது பகவான் கூட இணைந்து கேல யோகத்துல இருப்பாங்க. அதே மாதிரி கடகத்துல குரு பகவான் உச்சமடைந்து ஒரு 5 மாதங்கள் உச்ச நிலையிலே தான் இருப்பார். அவரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் பயிற்சி நவம்பர் 25 2026 நவம்பர் 2026 ராகு கேதுக்கள் பயிற்சி நடைபெறும். அதே மாதிரி இப்ப ராகு பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருப்பாங்க. நவம்பர் மாசத்துக்கு மேல ராகு பகவான் மகர ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் கடகத்துக்கு போயிடுவார். சனி பகவான் மீனத்திலேயே தான் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பாங்க. இந்த ஆண்டுகள் நகரக்கூடிய இந்த 3, அதாவது சனி, குரு, ராகு கேதுக்கள், இந்த கிரகங்களை வச்சுதான் ஒரு ஆண்டுக்கு முழுவதும் உண்டான பலன்களை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைவாரு. ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உச்சமடைவாரு. வெளிநாட்டு தொடர்பு, ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் கண்டிப்பா அந்த கனவு நிறைவேறக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்பெல்லாம் இருந்தது, அதன் மூலியமா வியாபாரங்கள் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒருபடி உயரக்கூடிய நல்ல அமைப்புகள் ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் மாதம் சிம்ம ராசியிலேயே உங்களுக்கு அஷ்டமதி சனி நடந்துகிட்டு இருக்கிறது. பெருசா பாதிப்புகள் இல்லை அப்படின்ற அமைப்பு தான் இருக்கும். கோச்சார வேதையினால பெரிய அளவுகள் பாதிக்கப்படலை. கோச்சார வேதைங்கிறது காப்பாத்திக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்க ராசியிலேயே குரு பகவான் வர்றது, அதுவும் கேது பகவானோட இணைஞ்சு கேல யோகத்துல இருக்குது. கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். அது உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்குது, அதாவது குரு கேது இணைவு இருக்குது அப்படின்னா கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். குரு தசையோ கேது தசையோ நடக்குது அப்படின்னா அந்த யோகம் கண்டிப்பா செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி உங்க 12ஆம் இடத்துல இருக்கிற குரு ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். நோய் தொந்தரவுலாம் தீரக்கூடிய, அதாவது சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். உடல் உபாதைகள்லாம் ஏதாவது போன வருஷம்லாம் ரொம்ப சிரமமா இருக்குதுங்க, எப்பத்தான் தீரும் அப்படின்ற அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள், நோய் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுப கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா வேலை கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதுவும் வெளிநாட்டுல வேலை ரொம்ப நாளா பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படின்னு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல விதமா செயல்படும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை, சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாய் வழி உறவுகளால அனுகூலங்களா தான் எங்களுக்கு கிடைக்கும். வீடு வாகன சேர்க்கை, ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற இருந்ததுன்னா கடன் வாங்கி கடன்ல அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதை கரெக்டா கட்டக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்.
அதே மாதிரி உங்க ராசியில இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அக்டோபர் மாசத்துக்கு மேல குழந்தைகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது அக்டோபர் மாசத்துக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் வந்து நவம்பர் மாசத்துக்கு மேல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். நவம்பர் மாசத்துக்கு மேல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். கணவன் மனைவி மூலியமா ஒரு ஒத்தாசை, ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல விதமா இருக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள். சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும். அந்த தள்ளி போய்கிட்டு இருக்கிற அமைப்புகள், திருமண அமைப்புகள்லாம் கண்டிப்பா அக்டோபர் மாசத்துக்கு மேல கைகூடி வரக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்து வந்த சனி பகவான் ஜூன் மாதத்துக்கு மேல குரு பார்வையில வர்றதுனால அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகளை குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி குரு உங்க உங்க ராசியில் அக்டோபர் மாசத்துக்கு மேல இருந்து உங்க 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். திருமண பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு, எப்பதான் கிடைக்கும், வழக்கு இன்னும் முடிய மாட்டேங்குது அப்படின்ற அமைப்புகள் இருந்தா கண்டிப்பா அந்த வழக்கு முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. நவம்பர் மாசத்துக்கு மேல உங்க 6ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நவம்பர் மாசத்துக்கு மேல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றாரு ராகு பகவான். அவர் வந்து உங்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கொடுப்பாரு. நோய் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா போன வருஷம் வரைக்கும் இந்த நோய்க்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த நோய் வந்து சரியாகிற மாதிரியே இல்லை, எப்பதான் சரியாகும் அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து விரக்தியாகிட்டு இருந்திருந்தீங்கன்னா அந்த நோயெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் நவம்பர் மாசத்துக்கு மேல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ராகு பகவான் 6ல இருக்கிற ராகு பகவான் நோய் தீரக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்வாரு. அதே மாதிரி சனி பகவான் உங்க 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைகளால மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கொடுத்துக்கிட்டு இருக்கிற கருத்து வேறுபாடுகள்லாம் குரு பகவான் அக்டோபருக்கு மேல சரியாகக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை, என்ன புக்தி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு தெளிவா சொல்லலாம். கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.